அனைவருக்கும் வணக்கம். கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கு தனம் தரக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்குரிய இந்த சுக்கிரன் தான் தனத்தை தரக்கூடியவர். இந்த 2ஆம் அதிபதியே பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த சுக்கிரன் மட்டும் நல்ல நிலையில் ஆட்சி உச்சம் என்ற நிலையில் இருக்கும் பொழுது இவர்களுக்கு தன வருவாயின்றது மிக நல்ல நிலையில் இருக்குன்னே சொல்லலாம். 11ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கும்பொழுது, அதாவது கடகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனோடு இணைந்து ஒளி பொருந்திய சந்திரனோடு இணைந்தோ அல்லது பங்கப்படாமல் இருக்கக்கூடிய சந்திரனோடு இணைந்து நல்ல நிலையில் இருக்கும் பொழுது இவர்களுக்கு இந்த கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு நல்ல பொருளாதார வசதி என்றதே இருக்கும். ஆனால் நான் சொல்லக்கூடிய மகாதன யோகம் என்று சொல்லக்கூடிய கோட்டீஸ்வர யோகம் ஒருவருக்கு இருக்க வேண்டும் என்றால் 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஜீவனாதிபதியோட இந்த கிரகங்கள் இணைய வேண்டும் என்றது ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த 10ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா லக்னாதிபதியே இவர்களுக்கு 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஜீவனாதிபதியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த சுக்கிரன் புதன் சேர்ந்திருக்கணும், கூடவே லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதி இணைந்திருக்கணும். இந்த அமைப்பு சேர்ந்தோ அல்லது பார்த்தோ 5, 9ஆம் இடங்களில் இருக்கும் பொழுது அல்லது நட்சத்திர பரிவர்த்தனை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும் பொழுதோ, அதாவது சுக்கிரன் வந்துட்டு புதனுடைய நட்சத்திரத்திலேயோ இந்த சந்திரன் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம் இப்படி மாறி மாறி இருக்கும் பொழுதும் இந்த கிரகங்கள் வேலை செய்யும். உங்களுக்கு தன லாபத்தை கண்டிப்பாக அள்ளித்தரும் என்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நான் சொல்லக்கூடிய இந்த சுக்கிரன் 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு சந்திரனும் கூட இந்த 10ஆம் அதிபதி லக்னாதிபதியாக வருவார். இந்த புதனும் சேர்ந்து, இந்த சுக்கிரன் சந்திரன் புதன் சேர்ந்து நல்ல நிலைகளில் 5, 9ஆம் இடங்களில் இருக்கும் பொழுது மகாதன யோகம் என்றது இவங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கொடுக்கும். கூடவே இந்த சனி பார்த்திங்கன்னா இவர்களுக்கு 5ஆம் அதிபதியாக வருவார். இந்த 5ஆம் வீட்டிலோ அல்லது 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் இருக்கும் பொழுதும் அல்லது கேந்திரங்களில் திரிகோணங்களில் அமையும் பொழுது நல்ல நிலை, அதாவது 11ஆம் இடத்துலையும் இருக்கலாம், ஒன்றுக்கொன்று பார்த்தும் இருக்கலாம். இந்த காம்பினேஷன்ஸ் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கா பாருங்கள். கண்டிப்பாக மிகப்பெரிய தனம் உங்களுடைய வாழ்க்கையில் சம்பாதிப்பீங்க. உங்களுடைய சின்ன ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் மிகப்பெரிய டெவலப்மெண்ட் ஆகி இந்த தசைகள் வரும், நான் சொல்லக்கூடிய இந்த புதன் தசையோ சுக்கிர தசையோ அல்லது இந்த சந்திர தசைகள் வரும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்ன்றதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாழ்த்துக்கள். வணக்கம்.